வணக்கம் என் நண்பர்களே. இன்னைக்கு நான் என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன விஷயத்தை பத்தி பேச போறேன். ஆனா அது எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துச்சு. தன்னம்பிக்கை எப்படி வளர்க்கிறதுன்னு. சின்ன வயசுல நான் ரொம்பவே கூச்ச சுபாவம் உள்ள பையன். யாராவது புதுசா பேசினாலே எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். மேடை ஏறினாலே போதும் கை கால்லாம் நடுங்கும். ஸ்கூல்ல டீச்சர் கேள்வி கேட்டா கூட பதில் தெரிஞ்சும் சொல்ல தயங்குவேன். எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்களோன்னு ஒரு பயம் எப்பவும் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அதனாலேயே நிறைய சந்தர்ப்பங்களை நான் தவற விட்டுருக்கேன். ஒரு நாள் எங்க ஸ்கூல்ல ஒரு பேச்சு போட்டி வந்துச்சு. எல்லாரும் ஆர்வமா பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு பேசணும்னு. ஆனா அந்த பயம் அது என்னை உள்ளுக்குள்ளேயே கட்டி போட்டுச்சு. வேணாம ராமு, உன்னால முடியாது, எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்கன்னு என் மனசு சொல்லிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு சாயந்தரம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு தாத்தா இருந்தாங்க. அவங்க ரொம்ப தைரியமானவங்க. எல்லாரோடையும் சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. நான் அவங்க கிட்ட போய் மெதுவா இந்த விஷயத்தை சொன்னேன். என் பயத்தை பத்தி சொன்னேன். அந்த தாத்தா என்னை பார்த்து சிரிச்சாங்க. அப்புறம் சொன்னாங்க, ராமு, பயம் எல்லாருக்கும் இருக்கும்பா. ஆனா அந்த பயத்தை நீ எப்படி பார்க்கறேன்னு தான் இருக்கு. பயம் ஒரு பெரிய மலைன்னு நினைச்சா நீ அதுக்கு முன்னாடி சின்ன எறும்பாதான் தெரிவ. ஆனா அதே பயத்தை ஒரு சின்ன கல்லுன்னு நினைச்சு பாரு. அதை தாண்டி போறது எவ்வளவு ஈஸி. அவங்க சொன்னது எனக்கு ஒரு புது வெளிச்சத்தை காட்டுச்சு. அது வரைக்கும் என் பயத்தை ஒரு பெரிய தடைகள்லா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க சொன்னதுக்கு அப்புறம் சரி, ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்ப்போமேன்னு தோணுச்சு. மறுநாள் போய் பேச்சு போட்டிக்கு என் பேரை கொடுத்தேன். உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்தாலும் ஏதோ ஒரு தைரியம் வந்துச்சு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணினேன். கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பயிற்சி பண்ணினேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பார்த்தேன். ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயம் குறையிற மாதிரி இருந்துச்சு. போட்டி நாள் வந்துச்சு. மேடையில ஏறி நின்னப்போ கொஞ்சம் பதட்டமா தான் இருந்துச்சு. ஆனா நான் நல்லா மூச்சு விட்டுட்டு எனக்கு தெரிஞ்சத நம்பிக்கையோட பேசினேன். தப்பு வந்தா கூட பரவாயில்லன்னு நினைச்சேன். ஆச்சரியமா நான் நல்லாவே பேசினேன். பரிசு எதுவும் கிடைக்கலன்னாலும் அன்னைக்கு நான் ஜெயிச்சது என்னோட பயத்தை. அன்னைக்கு நான் கத்துக்கிட்டது ஒண்ணுதான். தன்னம்பிக்கைங்கிறது வானத்திலிருந்து திடீர்னு வந்து விழுற விஷயம் இல்ல. சின்ன சின்ன முயற்சிகள் மூலமா நம்ம பயத்தை மெதுவா ஜெயிக்கிறது மூலமா தான் அதை வளர்க்க முடியும். ஒவ்வொரு தடவையும் நம்ம பயத்தை மீறி ஒரு அடி எடுத்து வைக்கும் போதும் நம்ம தன்னம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா வளரும். இன்னைக்கு நான் நிறைய மேடைகள்ல பேசுறேன், நிறைய பேரை சந்திக்கிறேன். அப்போல்லாம் எனக்கு அந்த தாத்தா சொன்ன வார்த்தை தான் ஞாபகம் வரும். பயம் ஒரு சின்ன கல்லு தான், அதை தாண்டி போய்கிட்டே இருக்கணும். உங்களுக்கும் ஏதாவது பயம் இருந்தா தயவு செஞ்சு அதை ஒரு பெரிய மலையா நினைக்காதீங்க. சின்ன சின்னதா முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நாள் நீங்களும் உங்க தன்னம்பிக்கையால பெரிய விஷயங்களை சாதிப்பீங்க.